பிரியமா இருக்கு. இன்னைக்கு காத்திருக்கவே முடியல. அநேக சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரர் தேவனிடத்தில் வந்த உடனே என்ன நடந்துடணும்? அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடந்துடணும், நான் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் வந்துடணும். ஹல்லேலூயா. ஆனா காத்திருக்கிற அனுபவமோ எனக்கு இல்லை. காத்திருக்கிறத விடுங்க, தேவனோடு கூட சந்திக்கிற அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா நான் ஜெபிக்கிற காரியத்துக்கு என்ன வேணும்? பதில் வேணும். ஹல்லேலூயா. 100 வருடம் காத்திருந்தாரு நோவாவும் தன் பிள்ளைகளும். ஏனென்றால் அந்த பூமி முழுவதும் அழிந்து போகும், ஆனா தான் குடும்பம் மாத்திரம் காக்கப்படும். அந்த காக்கப்படுகிறதற்காக 100 வருடங்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தது மாத்திரமல்ல, அந்த பேழையை கட்டினார்கள். தேவன் சொன்ன காரியத்தை எல்லாம் என்ன செய்தாங்க? நோவா செய்து முடித்தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. யாருங்க கர்த்தருக்கு பயப்பட முடியும்? அவரோடு கூட சஞ்சரித்து வாழ்றவங்க தான் கர்த்தருக்கு பயப்பட முடியும். அவர்கள் தான் காத்திருக்க முடியும். அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நோவாவின் குடும்பத்தின் மேல கர்த்தர் பிரியமாய் இருந்தார். ஏனென்றால் 100 வருடங்கள் அவர்கள் காத்திருந்தாங்க. இப்ப நமக்கு இருக்கிற ஆயுசு நாட்கள் 100 வருடம் இல்ல. எந்த நாள் என்ன ஆகுதுன்னு கூட சொல்ல முடியாத நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பயப்படுறேன்னா தேவனோடு கூட சஞ்சரிக்கலாம், தேவனை ஆராதிக்கலனா, தேவனை தொழுது கொள்ளலனா, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கலனா தேவனோடு கூட எப்படி சஞ்சரிப்போம்? ஹல்லேலூயா. சும்மா பேச்சு அதெல்லாம். தேவனுக்கு கனம் கொடுக்காதவன் எப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும்? ஹல்லேலூயா. தயவு செய்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் கட்டிக்கொள்ளலாம். கர்த்தர் காத்திருக்கிற நமக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா.